ஹலோ யூவர்ஸ், இப்போ நம்ம வந்து இந்த வீடியோவில் மதுரை டவுன் ஹால் ரோடு பார்க்க போகிறோம். ஸோ அதை பற்றி ஒரு சின்ன வீடியோ தான். ஸோ அதை சுற்றி என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து தங்க ரீகல் தியேட்டர் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. அது ஆப்போசிட்டில் இருக்கிற ரோடு தான் டவுன் ஹால் ரோடு. இந்த பில்டிங் வந்து காலேஜ் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து லாட்ஜ் கம் ரெஸ்டாரண்ட். ஸோ இந்த ரோடு ஃபுல்லாகவே வந்து எல்லா சந்துகள் எல்லாமே வந்து டவுன் ஹால் ரோடு சம்மந்தப்பட்டது தான். ஸோ இது வந்து ஒரு எலக்ட்ரானிக்ஸ் கம் எலக்ட்ரிக்கல் பஜார்னே சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது வந்து பெருமாள் தெப்பம். இந்த பெருமாள் தெப்பம் சுற்றி வந்து நிறைய எலக்ட்ரானிக்ஸ் கடைகள் இருந்தது. அது எல்லாமே அகற்றிட்டாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த அகற்றப்பட்ட கடைகள் எல்லாமே வந்து கூடல் அழகர் பெருமாள் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஆப்போசிட்டே மெயின் ரோட்லேயே டவுன் ஹால் ரோட்லேயே வந்து வச்சுட்டாங்க. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து இப்போ வந்து செயல்படுது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இது வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இங்கே நிறைய கடைகள் எல்லாமே மூவ் பண்ணிட்டாங்க. இந்த எலக்ட்ரானிக்ஸ் கடைகள் எல்லாமே, அதாவது எலக்ட்ரானிக்ஸு, அக்சசரிஸு, அதுக்கப்புறம் சர்வீஸ், இந்த 3மே வந்து இந்த காம்ப்ளெக்ஸில் வந்து இருக்கும். அதாவது டிவி, ரேடியோ, ஆடியோ, ஸ்பீக்கர்ஸு, மைக் செட்டு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த இந்த காம்ப்ளெக்ஸில் இருக்கும். அதுபோக வந்து டெக்ஸ்டைல் கடைகளும் வந்து அந்த பெருமாள் தெப்பம் சுற்றி இருந்தது எல்லாமே இங்கே மூவ் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த கூடலழகர் பெருமாள் காம்ப்ளெக்ஸ் வந்து இப்போ ஆக்டிவாக இருக்குது. ஸோ இவங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் வந்து ஆதரவு கொடுங்க. ஏன்னா அங்கேருந்து காலி பண்ணி எல்லாமே கொண்டாந்து இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் நல்லாவே செயல்படுது. நிறைய மக்கள் ஈவினிங் டைமில் வந்து நிறைய மக்கள் வர்றாங்க. ஸோ இந்த கடைகள் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து காம்ப்ளெக்ஸில் நிறைய கடைகள் வர வேண்டியிருக்கு. இதை தவிர இன்னும் கடைகள் இங்கே வரும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து மெயின் ரோடுக்கு வந்துட்டோம். இந்த மெயின் ரோடு வந்து பார்த்தோம்னா, டவுன் ஹால் ரோடு வந்து பொதுவாகவே வந்து கேசட்டுகளின் ராஜ்யம்னே சொல்லலாம். அதாவது 80s 90ஸ்ல வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த 2 வீல்ஸ் இருக்கும் இல்லையா, 2 சக்கரம் இருக்கிற கேசட்ஸு, அது எல்லாமே கேசட் கடைகள் வந்து அவ்வளோ வந்து கொட்டி கிடந்த டவுன் ஹால் ரோடு இது. ஒரு படம் ரிலீஸ் ஆகிட்டா ரொம்ப பிஸி ஆயிரும் இந்த ஏரியா. நிறைய மக்கள் வந்து கேசட் வாங்க வருவாங்க. இப்போ பென்ட்ரைவு, சிடி அப்படின்னு சொல்லி மாறினதுக்கப்புறம் இப்போ அதெல்லாம் இப்போ இல்லாம போச்சு. அதனால் என்ன இருந்தாலும் எலக்ட்ரானிக்ஸ் பஜார் நம்ம வந்து கொடி கட்டி பறந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஸ்பேர் பார்ட்ஸு, அக்சசரிஸு, எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த ஏரியாவுக்கு நீங்கள் வந்து உள்ளே நுழைஞ்சிட்டிங்க எப்படியும் கிடச்சிரும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறது பாருங்கள் யூ மொபைல்ஸ்க்கான சர்வீஸு அது எல்லாமே இங்கே கிடைக்கும். இங்கே தினேஷ்னு ஒரு கடை இருக்குது. அது பக்கத்தில் வந்து சபரீஷ்னு ஒரு கடை இருக்குது. இங்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அக்சசரிஸு அது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக, அது மொபைல் சம்மந்தப்பட்டது, ஃபோன் சம்மந்தப்பட்டது, லேப்டாப் சம்மந்தப்பட்டது, அது எல்லாமே வந்து இங்கே வந்து கேட்டு வாங்கிக்கலாம். அதே போல் இந்த சபரீஷ் கடை அந்த பக்கத்தில் வந்து சந்து இருக்குது. அதில் வந்து மொபைலுக்கான சர்வீஸ் வரிசையாக வந்து நிறைய கடைகள் இருக்கும். ஸோ அது போக வந்து சாக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கடை இங்கே தான் இருக்குது. அது போக வந்து விஐபி, அந்த மாதிரி சூட்கேஸ், அந்த மாதிரி கடைகள் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ இந்த டவுன் ஹால் ரோடு விட்டு வெளியே வர்றப்போ நமக்கு பெரியார் பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். ஓகே மக்களே, இது போன்ற மதுரை மற்றும் மதுரை கடைகள் பற்றி ரிவ்யூஸ் வந்து பார்க்குறதுக்கு நம்ம மதுரை கடைகள் சேனலை மற்றும் பேஜை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.